நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் த ரோடு. அதுதான் படத்தோட பேர். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா த்ரிஷா நடிச்சிருக்காங்க. நல்லாவே நடிச்சிருப்பாங்க. வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு ரோட்டில் வந்துட்டு கார் போயிட்டுருக்கு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா ரோட் தானே படம், ஸோ அதை அடிக்கடி நம்ம சொல்லிக்கணும்ல, அதுக்காக தான். அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ காரில் வந்து பிரேக் டவுன் ஆகும்போது அங்கே வந்துட்டு மெக்கானிக் ஷெட்டில் வந்துட்டு சரி பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்ட் கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. அதாவது உங்கள் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் வந்து சம்பாரிச்சு போடுங்க, இல்லை நீங்கள் ஏதாவது கடன் வாங்கி அப்படியே போடுங்க. அதே எப்படி எங்கள் வீட்டில் போட்ட 10 பவுன் எடுத்து இந்த மாதிரி கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சண்டை போட்டுருக்காங்க. இது நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க, பண்ணாதீங்க. அதோட சரி இப்போ இங்கே என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி இவங்க பேசிட்டு இருக்கிறத வந்துட்டு அந்த பஞ்சர் போட்டுட்டு இருக்காங்க. அந்த ஆளும் கேட்டுட்டு இருக்கான். கேட்ட உடனே அவன் அப்படியே அமைதியாக இருக்கான். இவங்களுக்கு இப்போ கார் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லவும் இப்போ அந்த கார் எடுத்துட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்படியே அந்த அதாவது என்ன சொல்றது, ஹைவே ரோட் மாதிரி இருக்காங்க. அவங்க போயிட்டு இருக்காங்க. திடீர்னு கார் வந்து திரும்பவும் ஆஃப் ஆயிடுது. சுற்றி யாருமே இல்லை, ஒரு ஹெல்ப்புக்கோ எதுவுமே இல்லை, ஃபுல்லாக இருட்டா அந்த மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யோசிச்சுட்டு தான் இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும். அப்படியே இப்போ யோசிச்சுட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இவங்க வந்துட்டு அவங்கள்ட்ட கேட்குறாங்க, இங்கே மெக்கானிக் ஷெட் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வந்துட்டாங்கல்ல, திரும்ப அங்கே போகிறதுக்கு போகிற வழியில் எதுவும் அது கடை மெக்கானிக் கடை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இருக்குது, நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஆளுக்கு ஒரு பக்கமாக ஒருத்தர் தனித்தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் அங்கேயே அவங்க கதையை வந்து முடிச்சாங்க, அதாவது கொலை பண்ணிடுறாங்க. இதோட வந்து அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. இப்போ சென்னையில் இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. நம்ம த்ரிஷா தான் ஹீரோயின். அங்கே சென்னையில் இப்போ அவங்கள தான் காட்டுறாங்க. இப்போ இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா 8 வாரம் வந்து கன்சீவாக இருக்காங்க. இப்போ செக்கப்புக்கு தான் வந்திருக்காங்க. வந்த இடத்துல டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்துட்டு இனிமேல் தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கே வந்து ட்ரீட் வைக்கவே இல்லை, இந்த குழந்தைக்கு கண்டிப்பாக நீங்கள் ட்ரீட் வைக்கணும் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. உடனே ஹீரோயின் வந்து கண்டிப்பாக நான் ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது கூட இப்போ ஹீரோயின் வந்து டாக்டர்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு பையன் கவின் இருக்காருல, அவருக்கு வந்து பர்த்டே வருது, அடுத்த வாரம் பிறந்தநாள் வருது, அதுக்கு வந்து கன்னியாகுமரிக்கு போயிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கும், இந்த டைமில் ட்ராவல் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இப்போ டாக்டர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, கண்டிப்பாக போகவே கூடாது, இந்த டைமில் போகக்கூடாது, கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுறாங்க. அதோட இப்போ ஹீரோயினுக்கு ஒரே கவலை தான். ஏன் அப்படின்னா இப்போ அவங்க ஃபஸ்ட்டு பையன் காமிட்டு அவருக்கு வந்துட்டு முன்னாடியே சொல்லி வச்சுட்டாங்க, இந்த மாதிரி உன்னோட பிறந்த நாளைக்கு நம்ம இங்கே போயிட்டு நம்ம செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னதுனால இப்போ எப்படி இதை மாற்றி சொல்கிறது, எப்படி எடுத்துப்பான்னு தெரியலன்னு கவலைப்படுறாங்க. அதோட அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க தான் உமாதேவி. அவங்களுக்கு கால் பண்ணிட்டு வந்து இந்த மாதிரி இப்போ பையனை எப்படி சமாளிக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட வந்து ஐடியா கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒன்றும் பிரச்சனையே இல்லை, அடுத்த வருஷம் கண்டிப்பாக போய்க்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சமாதானப்படுத்துறாங்க. இப்போ ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பேங்க்கில் வந்துட்டு மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அரவிந்த். அவங்கள பற்றி இவங்க வந்து இப்போ ஹீரோயின் வந்து நல்லா விசாரிக்கிறாங்க. உடனே இப்போ இவங்க வந்து அவங்க ஹஸ்பண்டோட பேரை கேட்டாலே இவங்க கோவப்படுறாங்க. ஏன்னா வந்துட்டு அவருக்கு வந்து ஏதோ அஃபேர் இருக்குது போல இருக்குது, வீட்டுக்கு சரியான நேரத்துக்கே வரமாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அதுக்கெல்லாம் ஒர்த்தே கிடையாது, எனக்கு அவனை பற்றி நல்லா தெரியும், அவன் நல்ல டைப் தான், நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அட்வைஸ், அதாவது ஐடியா கேட்க போன இடத்துல அவங்க ஐடியா கொடுக்குற மாதிரி ஆயிடுது. சரின்னு இதை இப்போ முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பையன் இருக்கால, ஹீரோயினோட பையன் வந்துட்டு இப்போ ஸ்கூல் போயிட்டு வந்திருக்காரு. அவர் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளுக்கு அப்புறம் வரப்போகிற அவரோட பிறந்தநாளை வச்சு அதே தான் பேசிகிட்டு இருக்காரு. கன்னியாகுமரிக்கு போய் நம்ம இதை செலிப்ரேட் பண்ண போகிறோம், ஜாலியாக இருக்கும் அப்படி இப்படின்னு. அந்த பிள்ளைங்க அப்படி தானே செய்யும். அது மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இது எப்படிடா இவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோயின் யோசிச்சுட்டு வந்திருக்காங்க. அதோட இப்போ ஹீரோயினோட ஹஸ்பண்டும் வராரு. அவர் வந்து என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர் இருப்பாங்களா, அந்த வேலை தான் பார்த்துட்டு இருப்பாரு. அவர் வந்துட்டு இப்போ வீட்டுக்கு வரும்போது பையன் வந்து இன்னும் ஜாலியாக அப்பா அப்பான்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அப்போ அவங்க அப்பா வந்து பையனுக்காக இப்போ முன்னாடியே வந்து கிஃப்ட்லாம் கூட வாங்கிட்டு வந்துட்டார் பர்த்டேக்காக. அதாவது என்ன கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் அது இருக்கும்ல, அதை தான் கிஃப்டாக கொடுக்குறாரு. சொல்ல வேண்டியதே இல்லை. பையன் ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தில் மூழ்கி போயிடுறா. இப்போ வைஃப் தான் வந்துட்டு இப்போ ஹீரோயின் தான் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. இப்போ ஹீரோயினும் ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்லும் போது, சரி நம்ம பையன் கிட்ட வந்து இன்னைக்கு நைட் எப்படியாவது டின்னர் சாப்பிடும் போது சொல்லி புரிய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் சொல்கிறாரு. ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ நைட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது பொறுமையாக அந்த மாதிரி சுச்சுவேஷனை எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த புரிஞ்சுக்கிற வயசு அந்த பையனுக்கு இல்லாததுனால அதெல்லாம் முடியவே முடியாது, நம்ம கண்டிப்பாக வந்து போய் தான் ஆகணும், அங்கே போய் செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இவனை எவ்வளோ சொல்லி சமாளிக்கவே முடியல. சரி இப்போ பிறந்தநாள் அதுமா பிள்ளையை கஷ்டப்படுத்த வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாங்க, பேசாமல் நீங்களும் கவினும் வேணா போயிட்டு வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அது எப்படி நாங்கள் 2 பேர் மட்டும் போக முடியும், நீ இல்லாத ஒரு ட்ரிப் வந்து ட்ரிப்பு மாதிரியே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. நான் என்ன வேணும்னா சொல்கிறேன், கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் இயர் வரேன், இந்த வருஷம் அவனோட சந்தோஷத்துக்காக நீங்கள் 2 பேர் போயிட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. நீ என்ன சொன்னாலும் என்னால் ஏற்றுக்கவே முடியல, அது ட்ரிப்பு மாதிரியே இருக்காது, எப்படி நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்களோ, நல்லா யோசிச்சு பாருங்க, நம்ம பிள்ளைக்காக நம்ம அதுதான் செய்கிறோம், வருஷம் இது மட்டும் தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்களும் வந்து வைல்ட் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ இதிலே அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க, நானும் சோஷியல் ஆக்டிவிட்டிலே பிஸியாக இருக்கேன். அப்புறம் பிள்ளைக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே இப்போ தான், அதுவும் இல்லாமல் அவன் நிறைய ஆசையை வளர்த்துக்கிட்டான், அதை கெடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்லவும் ஹீரோவும் வந்து ஒத்துக்கிறாரு, புரிஞ்சுக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் அவன் பையனும் வந்து பர்த்டே அப்போ அதை செலிப்ரேட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்துறாங்க. ஒரு வேலையை பாப்பாவும் மகனும் வந்து காரில் கிளம்பிட்டாங்க. இப்போ ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, இருந்தாலும் பையனோட சந்தோஷம் தான் அப்படின்றதுக்காக, அது இல்லாமல் குழந்தை வேறு உண்டாயிருக்காங்களா, சரின்னு சொல்லிட்டு அவங்க தங்கிக்கிறாங்க. அதே மாதிரி அவர் ஹஸ்பண்ட் வந்து கவலைப்படுறாரு, இருந்தாலும் பிள்ளையோட சந்தோஷத்துக்காக அவங்க 2 பேரும் கிளம்பிட்டாங்க. இப்போ போயிட்டு இருக்காங்க. அதே டைமில் பார்த்தீங்கன்னா மதுரையிலேருந்து ஒரு பிஸ்னஸ் மேன் கங்காதரன் இருக்காரு. அவர் வந்துட்டு அவரோட பிஸ்னஸ்லாம் முடிச்சுட்டு சென்னைக்கு வந்து காரில் ஹைவேல வந்துட்டு இருக்காரு.
இருக்காரு. இப்ப அதே நேரத்தில தான் வந்துட்டு ஹீரோவும் அவர் பையனும் வந்துட்டு சென்னையிலேருந்து மதுரைய கிராஸ் பண்ணி கன்னியாகுமரிக்கு போயிட்டே இருக்காங்க. அங்க பார்த்தீங்கன்னா, போற வழியில பையன்கிட்ட பேசிட்டே போறாரு. அவரும் பேசிட்டே வராங்க. இங்க அந்த பிசினஸ் மேன் இருக்கார்ல கங்காதரன், அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட பையன்கிட்ட வந்து ஃபோன்ல பேசிக்கிட்டே தான் வந்துட்டு இருக்காரு. கரெக்ட்டா அந்த திருமங்கலம் ரோடு இருக்கும் பார்த்தீங்களா, அங்க கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, யாரோ 2 பேர் வந்து வர மாதிரி தெரியுது. பைக்ல வராங்க. அத பார்த்த உடனே இப்ப அந்த கங்காதரன் அவர் கார் அப்படி திருப்புறாரு. நேரா அந்த கார் அப்படியே எங்க போகுதுன்னா, ஹீரோ வந்துட்டு இருக்கார்ல, அந்த கார் அப்படியே போய் இடிச்சிருது. இப்ப அவர் வந்து வேணும்னே இப்ப இடிக்கணும்னு போகல. வந்து பிரேக் போட தான் போனாரு. ஆனா வந்து ஸ்பீடா வந்ததுனால பிரேக் போடவும் சரியா முடியல. ஸோ அந்த 2 காருமே வந்து பயங்கரமா சேதமாயிடுது. 2 கார்லயும் இருந்தவங்களுக்கு பயங்கரமா அடிபட்டுருது. உடனே அங்க இருந்தவங்கலாம் வந்து என்ன பண்றாங்கன்னா, பக்கத்துல உள்ள அதே உள்ளே ஹாஸ்பிட்டல் இருக்கும்ல, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அட்மிட் பண்றாங்க. இப்ப இந்த விஷயம் அவங்கள அட்மிட் பண்ண விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்க ஃப்ரெண்ட் இருக்காங்களா, ஹீரோனோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்டுக்கும் தெரிய வந்தோனே அவங்க வேக வேகமா அந்த நியூஸ் தெரிஞ்சு பார்க்க வராங்க. பார்த்தோனே டாக்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. அதாவது ஹீரோயினோட ஹஸ்பண்டும், அந்த பையனும் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களுக்கு ரொம்ப கவலையாயிடுது. இந்த விஷயம் ஹீரோயினுக்கு தெரிய வருது. அவங்க ரொம்ப மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. போக மாட்டேன்னு சொன்னவங்கள நான் தானே வலுக்கட்டாயமா அனுப்பி வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்படியே ஹீரோயினுக்கு இப்ப ரொம்ப பிரஷர் ஆகுது. அதே ஒரு கவலையில அப்படியே ரொம்ப மயக்கம் போட்டு அப்படியே கீழ விழுந்துடுறாங்க. அப்படியே அந்த சீன் அங்க கட் பண்றாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு காலேஜ் ஒண்ணு காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல பார்த்தீங்கன்னா, பத்மான்னு ஒரு லேடி இருக்காங்க. அவங்கள காட்டுறாங்க. அந்த காலேஜ்ல இவர் வந்து புரொஃபஸரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இவர் பேரு மாயா. அந்த பத்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த சார வந்துட்டு புரொஃபஸரா வந்துட்டு 3 வருஷமா வந்து லவ் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா இவர் அத கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இவர் ஏன் இப்படி இருக்காருன்னா, ஒரு புரொஃபஸரா இருந்துட்டு ஒரு ஸ்டூடண்ட் வந்து லவ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துல வந்துட்டு அவங்க எவ்வளோதான் அவங்க திரும்ப திரும்ப வந்து பேசினாலும் சுத்தி சுத்தி வந்தாலும் இவர் கண்டுக்காத மாதிரி அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு. ஏன்னா இவர் வேலை உண்டு, இவர் உண்டு அந்த மாதிரி ஒரு கேரக்டரா தான் இவர் இருக்காரு. இது இவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. எப்பதான் இவர் இப்படி புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டே இருக்காங்க. எப்ப பார்த்தாலும் வந்துட்டு இவர் வேலை முடிச்சுட்டு வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா, இவர் மாயான்னு இருக்கார்ல, அவரோட ஃப்ரெண்டு செல்லான்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் தான் இப்ப இவர் மாயா வந்துட்டு சைக்கிள்ல கூட்டு போய் அவர் வீட்ல டிராப் பண்ணுவாரு. இப்ப இந்த மாயாவோட ஃப்ரெண்டு செல்லா இருக்கார்ல, அவர பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. இவங்க வந்துட்டு இப்ப செல்லாவுக்கு பொறுத்தவரைக்கும் அப்பா, அம்மா கிடையாது. தாத்தா மட்டும் தான் இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப மாயாவ வந்து அவர் இடத்துல விட்டுட்டு இவர் வந்து அங்கிருந்து கிளம்புறாரு. இப்ப அப்படியே பார்த்தீங்கன்னா, இப்ப மாயா இருக்கார்ல, அவரோட வீட்ட காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப மாயாவோட அண்ணன் 2 பேர் இருக்காங்க. அவங்க 2 பேரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த சொத்த எங்களுக்கு பிரிச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்ப மாயாவோட அப்பா அதுக்கு என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு வந்து காடு, கம்மா அதெல்லாம் வந்து உங்க 2 பேருக்கும் பிரிச்சு குடுத்துட்டேன். இந்த வீடு ஒண்ணு மட்டும் தான் இருக்கு. இது மாயாக்காக வச்சிருக்கேன். இத நான் பிரிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே அவங்க பசங்க 2 பேர் வந்து கோவப்படுறாங்க. எப்படின்னா, முறைப்படி பெத்துக்கிட்டவங்களுக்கு தான் இதெல்லாம் சொத்தெல்லாம் குடுக்க முடியும். ஓடி வந்து பெத்துக்கிட்டவங்களுக்குலாம் பிள்ளைங்களுக்குலாம் சொத்து கிடையாது அப்படின்ற மாரி அப்பா கிட்ட சண்டைக்கு போறாங்க. அதுவும் போக ஏற்கனவே அந்த மாயா பையல படிக்க வைக்கணும் அப்படின்றதுக்காக இருக்கிறதெல்லாம் வேற வித்து வித்து அவன படிக்க வச்சுட்டீங்க. இதையும் ஏதாவது பண்ணி காலி பண்ணிடுவீங்க. அதுக்காக முறைப்படி எங்களுக்கு எழுதி வைங்க. அப்படி இப்படின்ற மாரி அவங்க 2 பேரும் சண்டை வளர்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இப்ப அப்பாவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. இப்படியே ஒரு நாள் போகுது. இப்ப மறுநாள் திரும்பவும் மாயா வந்து காலேஜ்க்கு வராரு. காலேஜ்க்கு வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்கள சுத்தி சுத்தி வராங்கல்ல, அந்த பொண்ணுகிட்ட அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எப்படியாவது அந்த மாயா கிட்ட வந்து அந்த புரொஃபசர் கிட்ட உன்னோட லவ்வ சொல்லிடு. இதோட ஃபைனல் செமஸ்டர் வரப்போது. இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இப்ப உட்டினா அவ்வளோதான். அப்படின்ற மாரி அவங்கள ஏத்தி விடுறாங்க. அவங்களுக்கும் இத தவிர வேற வழியே தெரியல. இன்டைரக்ட்டா சொல்லி சொல்லி பார்த்து பிரயோஜனம் இல்ல. இப்ப டைரக்ட்டா போய் எப்படியாவது சொல்லிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. இப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, லைப்ரரிக்கு அந்த மாயா சார் வராரு. அந்த புரொஃபசர் வரும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க லைப்ரரியில நின்னுகிட்டு அவர விடாம பிடிச்சு வச்சுட்டு, நான் உங்கள லவ் பண்றேன் அப்படி இப்படின்ற மாரி சொல்லும்போது, இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் உன்ன ஒரு ஸ்டூடெண்ட்டா தான் பார்க்குறேன். உன் மேல எனக்கு அந்த மாரி எந்த ஃபீலிங்குமே கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்றாரு. என் பேர கெடுக்காத. எனக்குன்னு நெறையா அந்த மாரி லட்சியம் அந்த மாரிலாம் இருக்கு. இது தேவையில்லாத மனசுலாம் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அப்படி இப்படின்ற மாரி இவர் பேசுறாரு. அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஒரு பக்கம் ஆத்திரமா வருது. நெறைய சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்றாங்க. இப்ப இந்த பத்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப 3 வருஷமா உங்க பின்னாடி நாய் மாதிரி நான் சுத்தி வந்துட்டு இருக்கேன். என்ன பார்த்தா கொஞ்சம் கூட உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. என் பின்னாடி எத்தன பேர் சுத்தி வராங்க தெரியுமா? எவ்வளோ பேருக்கு என்ன புடிச்சிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு உங்கள தான் புடிச்சிருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட எவ்வளோ சொல்லி ரொம்ப கெஞ்சி பார்க்குறாங்க. அப்பவும் இவர் வந்து எனக்கு அந்த அபிப்பிராயமே கிடையாது. உன் மனச மாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. எவ்வளோ கெஞ்சி கெஞ்சி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் காதுலயே வாங்குற மாரி தெரியல. பயங்கரமா கடுப்பாயிடுறாங்க. உடனே என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணிடுறாங்க. லைப்ரரிக்குள்ள தானே இருக்காங்க. அவர் என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாருன்னு அதானே அவங்களோட ஆயுதம் மாதிரி. அதோட அந்த மாதிரி சொல்லி அவர வந்து மேனேஜ்மென்ட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி விட்டுறாங்க. இவர் ஒரு கேரக்டர் வந்து என்ன ஏது அவங்க செஞ்சிருப்பாங்களா இல்லையான்னு யோசிக்காம கொள்ளாம அந்த மேனேஜ்மெண்ட் என்ன செய்றாங்கன்னா, இவர் மேல வந்து ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அதோட சும்மா இல்லாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் குடுத்து அவர ஜெயிலுக்கும் அனுப்பி விட்டுறாங்க. இப்ப மாயா இருக்க ஊர்ல பார்த்தீங்கன்னா, அவர வந்து அந்த பையன் ரொம்ப நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஊர் மக்கள் அவர தலையில தூக்கி வச்சு அப்படிதான் இருப்பாங்க. இந்த விஷயம் கேள்விப்பட்டவொன்னே இப்படி நினைச்சேன், இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் காரி துப்புறாங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயி போயிடுது. நடக்கிற இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்துட்டு மாயாவோட அப்பா இருக்கார்ல, அவர ரொம்பவே கவலைப்படுத்துது. ஏன்னா அவருக்கு மாயான்னா ரொம்ப பிடிக்கும். என்னதான் இப்படி இப்படி ஊர் பேசினாலும், என்னதான் அப்படி இருந்தாலும் தான் பையன் கண்டிப்பா இந்த மாரிலாம் செஞ்சிருக்க மாட்டான்னு அவர் பையன ரொம்ப நம்புறாரு. அதனால காசெல்லாம் புரட்டி பையன எப்படியாவது வெளிய கொண்டு வந்துடணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அவருக்கும் ஜாமீன் கிடைச்சிருது. இப்ப அவரும் வெளிய வராரு. ஆனா ரொம்ப விரக்தியா, ரொம்ப மனசு உடைஞ்சு போய் தான் இப்ப மாயாவும் இருக்காரு. இப்ப இங்க ஹீரோயின காட்டுறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அப்ப மயக்கம் போட்டு கீழ விழுந்தாங்கல்ல, அதோட சரி அப்ப அவங்க கோமாக்கே போய் இப்ப 2 வாரம் கழிச்சு தான் அவங்க கண்ணே முழிச்சிருக்காங்க. அதாவது அந்த கவின் அந்த பையன் இறந்ததுல அவங்களால தாங்கிக்க முடியல. ஹீரோயினுக்கு வந்து நினைவு திரும்பிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வரவும் வந்துட்டு ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்களும் அவங்களோட ஹஸ்பண்ட் இருக்காங்கல்ல, அவங்க 2 பேரும் வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ல பார்க்க வராங்க. அவங்க கோமா வரைக்கும் போனதுனால வந்துட்டு அவங்களோட அந்த 8 வார கரு இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் வந்து கலைஞ்சிருது. இத நினைச்சு ரொம்பவே அவங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இந்த மாயா இருக்கார்ல, அவர காட்டுறாங்க. ஏற்கனவே அவங்க அண்ணனுக்கு 2 பேருக்குமே இவர சுத்தமா பிடிக்காது.
இருக்காது. இந்த விஷயத்த கண்டிப்பா அவன் செஞ்சிருப்பான் அப்படி இப்படின்ற மாரி அவங்க ஒரு பக்கம் பேசுறாங்க. ஊர் மக்கள் ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க. இந்த பழியிலிருந்து எப்படி வெளிய வருதுன்னு தெரியாம அவர் ரொம்பவே மனசொடைஞ்சு போய் கிடக்குறாரு. இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு வந்து வாழ்றதுக்கே சுத்தமா புடிக்கல. அவங்க தற்கொலை பண்ற அளவுக்கு போயிடுறாங்க. கையெல்லாம் வந்து கீறிக்கிட்டு தற்கொலை பண்றதுக்கு போறாங்க. ஆனா வந்து அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து அவங்கள காப்பாத்தி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறாங்க. இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் புரிய வச்சு ஆறுதல் சொல்றாங்க. என்ன இருந்தாலும் அந்த டைம்ல வந்து மனச ஏத்துக்காதுல்ல. அதனால அவங்க சோகமாவே தான் இருக்காங்க. ஹீரோயின சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, சரி அங்க இறந்து ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த இடத்துக்கு போயிட்டு பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வராங்க. அதாவது கவினுக்கும் அவங்க வீட்டுக்காரரும் பூ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க வந்துட்டு இப்ப அந்த கவினோட பைனாகுலர் கிடக்குது. அத எடுத்து அப்படியே பத்திரமா வச்சுக்கிறாங்க. அங்க இப்ப நல்ல மழை வர மாரி இருக்கு. இப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னா, உமாதேவி இருக்காங்களா, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சரி வா இங்கிருந்து போயிடலாம். மழை வர போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் கிளம்பலாம்னு சொல்லிட்டு கார ஸ்டார்ட் பண்றாங்க. கார் வந்து ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. மழைனால அப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அங்க வேலை பார்த்துட்டு இருந்த அந்த காட்ரோசான்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹீரோயினையும் அவங்க ஃப்ரெண்டையும் வந்துட்டு இப்ப கார் ஸ்டார்ட் ஆகலன்னா என்ன பரவாயில்ல நீங்க எங்க வீட்டுக்கு வந்து தங்குங்க அப்படின்ற மாரி அவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. சரின்ட்டு இப்ப ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட் உமாதேவியும் இப்ப அவங்க வீட்டுக்கு போறாங்க. அங்க வந்து அவங்களோட காட்ரோஸோட அம்மாவும் அப்பாவும் வந்து இவங்களுக்கு கிடைக்கல மாதிரி சரி தங்கிக்கங்க அப்படின்ற மாரி நல்லா பேசுறாங்க. அப்ப அவங்க இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. அன்னைக்கு வந்து இந்த மாரி ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அதாவது உங்க வீட்டுக்காரங்களுக்கும் அந்த பையனுக்கும் ஆக்சிடென்ட் நடக்கும்போது நாங்க தான் அவங்களுக்கு ஹாஸ்பிட்டல்ல கூட்டு போனோம். எப்படியாவது காப்பாத்திடலாம் நினைச்சோம். ஆனா பண்ண முடியல. இந்த ரோட்ல நெறைய ஆக்சிடென்ட் நடக்குது. என்ன செய்யறது? எங்களால ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்ற மாரி அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. இந்த மாரி ஏகப்பட்ட ஆக்சிடென்ட் நடந்தாலும் ஏதாவது 1, 2 உயிர மட்டும் தான் எங்களால காப்பாத்த முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதே டைம்ல வந்து கார் ரெடி ஆவறதுக்கு காலையில ஆகும் அப்படின்னு சொல்லவும், இப்ப ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்ட் வந்து சரி நைட் இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாரி முடிவு பண்றாங்க. சரின்ட்டு இப்ப அங்கேயே தூங்குறாங்க. இப்ப நைட் தூங்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு திடீர்னு முழிப்பு வருது. அவங்க பையனோட ஞாபகத்துல அவங்களுக்கு தூக்கமே வரல. எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க பையன் வந்து ஆக்சிடென்ட் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த இடத்துக்கு அவங்க எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க. அப்ப அதே நேரத்துல வந்துட்டு ஒரு ரெட் கலர் கார்ல ஒருத்தர் வந்துட்டு இருக்காரு. அவர் வந்து ஃபோன்ல வந்து என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, இந்த மாரி கார்ல பணம் இருக்கு அப்படின்ற மாரி பேசிட்டு இருக்காரு. அப்ப அந்த பெட்ரோல் பங்க்ல இருந்து ஒரு பையன் வந்துட்டு இவர் பேசுறத வந்து கவனிக்கிறான். இப்ப ஹீரோயின் வந்து அந்த இடத்த சுத்தி சுத்தி அப்படியே பார்த்துட்டே நிக்கிறாங்க. அப்ப அவங்கள கிராஸ் பண்ணி தான் அந்த ரெட் கலர் கார் போகுது. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த காரோட டயர் வந்து 2ஆ கிழிஞ்சு அப்படியே அங்க இருக்க மரத்தெல்லாம் அப்படியே மோதி மோதி அப்படியே ஆக்சிடென்ட் ஆகுது. ஹீரோயின் அப்படியே பார்த்து அப்படியே ஷாக் ஆயிடுறாங்க. இத பார்த்த உடனே நேரா போய் அவர் ஏதாவது செஞ்சு காப்பாத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்ப வேக வேகமா போயிட்டு கார தொறக்க முயற்சி பண்றாங்க. அந்த டோர சுத்தமாவே தொறக்கவே முடியல. அங்க உள்ள இருக்கவரோ பார்த்தீங்கன்னா, உயிருக்கு போராடிட்டு இருக்க நிலைமையில இருக்காரு. என்னடா இது எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க போற வர காரெல்லாம் வந்துட்டு நிப்பாட்டி வந்து ஹெல்ப்ன்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்காங்க. யாருமே நிக்கவே மாட்றாங்க. எல்லாரும் போயிட்டே இருக்காங்க. இப்ப எப்படி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணும் புரியாம திரும்ப இந்த கார் இருக்க இடத்துக்கு ஓடி வராங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அந்த காரையும் காணோம், அந்த ஆளையும் காணோம். எப்புட்றா இது? இது என்னது இது? நம்ம பிரம்மையா? இல்ல உண்மையிலே நடந்ததா? இல்ல இது உண்மையா தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெளிவாகுறாங்க. ஆனா அங்க எதுவுமே இல்ல. அந்த ஆக்சிடென்ட் ஆன மாரி எந்த அடையாளமும் அங்க சுத்தமா இல்ல. அது அவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இத பார்த்தோனே அவங்களுக்கு ரொம்ப பயம் தான் வருது. இப்ப கண்ணு முன்னாடி நடந்தது எப்படி கண்ணு முன்னாடியே மறைஞ்சு போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிக்கிறாங்க. அப்படியே பக்கத்துல ஒரு காட்டு பகுதி மாரி இருக்கு. அங்கலாம் போய் பார்க்குறாங்க. ஆனா அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அதாவது அந்த காரும், அந்த ஆளும் எதுவுமே தென்படல. அதோட சரின்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே தேடிட்டே இருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப வந்து கொன்னாங்கல்ல ஒரு குரூப். அந்த குரூப் வந்து இந்த காரையும், இந்த ஆளையும் அப்படியே கொண்டு வந்து அங்க வச்சு அவர கொன்னுட்டு அவர்ட்ட அந்த பணத்தெல்லாம் வந்து கொள்ளடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோயின் வந்து இவங்கள பார்க்கலன்னு அவங்க வந்துட்டு ஹீரோயின பார்த்துர்றாங்க. இப்ப ஹீரோயினையும் நம்ம இப்பவே கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்றாங்க. அவங்க கிட்ட வரும்போது பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து அவங்க ஃப்ரெண்ட் உமாதேவிக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க. அவங்களும் இங்க வந்துர்றாங்க. இப்ப 2 பேரும் இங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அந்த ஆக்சிடென்ட் பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணலாம்னு முடிவு பண்றாங்க. இப்ப அதே மாதிரி கம்ப்ளைண்ட்டும் பண்ணவும் அவங்களும் சரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வாங்க போய் அந்த இடத்த பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வராங்க. அந்த எம்.எஸ். பாஸ்கர் இருக்காருல்ல, அவர் தான் வந்துட்டு ஏட்டா இருக்காரு. இப்ப இவர் எஸ்ஐயா இருக்காரு. இவங்க 2 பேரும் அந்த இடத்துல வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு அடையாளம் கூட இல்ல. அந்த ஆக்சிடென்ட் ஆன அந்த இடத்துல எந்த ஒரு அடையாளமும் இல்ல. அவங்களுக்கும் இதுக்கு இங்க ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பே இல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது இப்ப ஆக்சிடென்ட் நடந்த மாரி எதுவுமே இல்லையம்மா, நீ இப்படி சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதோட இப்ப இந்த எஸ்ஐ என்ன சொல்றாருன்னா, ஏதாவது கனவு கண்டிருப்பீங்கம்மா, பேசாம கிளம்புங்க அப்படின்ற மாரி அங்கிருந்து கிளம்பிட்டு வந்துடுறாரு. ஆனா இப்ப இந்த ஏட்டு இருக்காருல்ல, அவர் என்ன பண்றாருன்னா, அங்க உள்ள அந்த அடையாளம் அதுக்கெல்லாம் வச்சிருப்பாங்கல்ல, சென்னை 100 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர் அந்த மாரிலாம். அந்த மாரி கல்லுல லைட் அடிச்சு அதாவது டார்ச் லைட் அடிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் காரோட பெயிண்ட் இருக்குல்ல, அது வந்து அந்த அப்படியே உரசி இருக்கும்ல, அந்த உரசி அங்கலாம் அந்த ரெட் கலர் காரோட பெயிண்ட் இருக்கு. அப்ப ஹீரோயின் வந்து கண்டிப்பா பொய் சொல்லல. அவங்க சொன்னதுல ஏதோ உண்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப இந்த ஏட்டு வந்து ஹீரோயினுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ராபரி கும்பல் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்துட்டு அந்த பெட்ரோல் பங்க்ல இருக்க பையன வந்து கொல்றாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் கலர் கார்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த பையன் சொல்லியிருப்பான். உண்மையிலேயே அங்க யாரும் இல்ல. அவர் ஃபோன்ல தான் பேசிட்டு வரத தான் அவன் கேட்டு சொல்லியிருப்பான். ஆனா ஹீரோயின் வந்து திடீர்னு வந்ததுனால வந்துட்டு, அப்ப அங்க இன்னொருத்தரும் இருந்திருக்கும்போது நீ தப்பான இன்ஃபர்மேஷன் குடுத்துருக்க. இப்ப மாட்டியிருந்தா எல்லாரும்ல மாட்டியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன வந்து கொல்றாங்க. இங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்துட்டு இப்ப ஊருக்கு சென்னைக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்குறாங்க. கிளம்பி போற நேரம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ உறுத்திக்கிட்டே இருக்கு இந்த இடத்த விட்டு போறது. அது மட்டும் இல்லாம என்ன விட்டு போறியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையன் வந்து அவங்கள்ட்ட கேட்கிற மாரி ஏதோ ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டுட்டே இருக்கு. உடனே வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கே வந்து கார திருப்ப சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அந்த இடத்துக்கு வந்துட்டு நேத்து நைட் நம்ம பார்த்தது உண்மைதான். இங்க ஏதோ ஒரு மர்மம் நடந்துட்டு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்காம இங்கிருந்து நம்ம போக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்ப இங்க வந்து மாயாவ காட்டுறாங்க. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஊர் மக்கள்லாம் இந்த மாதிரி பேசுறாங்கல்ல. அதனால ஊருக்குள்ளே வராம ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு கோவில் இருக்கு. அங்க போய் தங்கிட்டு இருக்காரு. இப்ப மாயாவோட அப்பா தான் வந்துட்டு அவருக்கு ஆறுதல் சொல்லி அதெல்லாம் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஊருக்குள்ள கூட்டிட்டு வராரு. அப்போ அவர் உடைஞ்சு போய் தான் இருக்காரு. இப்ப மாயாவோட ஃப்ரெண்ட் செல்லா இருக்கார்ல, அவருக்கு தெரிஞ்ச பெரிய மனுஷர் ஒருத்தர் இருக்காரு ஊர்ல. அவர பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாரு. இப்ப இந்த செல்லா எதுக்காக அந்த ஆள் இருக்கார்ல, அவர பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவர் இப்படியே இருந்தா தானே வேலை இல்லாம இதே மாரி இருக்கும்போது அவருக்கு அந்த பல சிந்தனை வந்துட்டே இருக்கு. எப்படியாவது அவர் ஃப்ரெண்டுக்கு வந்து திரும்பவும் அந்த புரொஃபசர் வேலைய வாங்கி குடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அங்க பார்த்தீங்கன்னா, அது அவர் போனதுக்கு வந்துட்டு இப்ப அந்த அரசியல்வாதி வந்து என்ன சொல்லிடுறாருன்னா, ஒரு அதாவது காலேஜ்ல வந்துட்டு கவர்மெண்ட்
கவர்மெண்ட் காலேஜ்ல வேலை இருக்கு. ஒரு 6 லட்சத்த மட்டும் ரெடி பண்ணி குடுத்துட்டீங்கன்னா, அந்த வேலை வந்து கன்ஃபார்ம் ஆயிடும் அப்படின்னு சொல்லவும், இப்ப இந்த செல்லா வந்துட்டு மாயா கிட்ட வந்து சொல்றாரு. இந்த மாரி ஒரு 6 லட்சம் மட்டும் ரெடி ஆயிட்டா போதும் மாப்ள. இந்த மாதிரி ஒரு வேலை ரெடியா இருக்கு அப்படின்னு சொல்லவும், பணம் குடுத்தாலாம் நான் வந்து வேலைக்கு போமாட்டேன். எனக்கு திறமை இருக்கு அப்படி இப்படின்ற மாரி அவர் கோவப்படுறாரு. உடனே இப்ப செல்லா என்ன சொல்றாருன்னா, கடன உடன வாங்கி உன்ன எப்படியாவது நல்ல நிலைமைக்கு வர வைக்கணுன்றதுக்காக தான் உங்க அப்பா என்னென்னமோ செஞ்சு உன்ன படிக்க வச்சாரு. இப்ப அந்த பொண்ணால வந்துட்டு இப்போ உன் வாழ்க்கையே இந்த மாரி கேள்விக்குறி ஆயிருக்கு. சரி பரவால்ல அதெல்லாம் விடு. இப்ப நீ இப்படியே இருந்தா இதே சிந்தனையில தான் இருப்ப. நீ எப்படியாவது 6 லட்சம் மட்டும் ரெடி பண்ணிடு. கண்டிப்பா இந்த வேலை வாங்கிட்டா எல்லாம் மாறிடும் அப்படின்ற மாரி அவர் ஆறுதல் சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இது பிடிக்காம இருந்தாலும் சரி இத தவிர வேற வழியும் இல்லன்னு சொல்லிட்டு இப்ப மாயாவும் ஒத்துக்கிறாரு. அவங்க அப்பா கிட்டயும் வந்து சொல்லவும், அவங்க அப்பா வந்து அந்த வீட்ட வந்து அடமானம் வச்சுட்டு ஒரு 6 லட்சம் வந்து ரெடி பண்ணி குடுக்குறாரு. அந்த பணத்தையும் கொண்டு போய் மினிஸ்டர்ட்ட குடுத்துட்டு, இவங்க வந்து நல்ல செய்தி வரும். எப்படியும் வேலை கன்ஃபார்ம் ஆயிடும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அடி விழுந்து அடி மேல அடியா விழும்ன்னு சொல்ற மாதிரி இப்ப அந்த மாயாக்கு என்ன ஒரு கொடுமை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த நல்ல செய்தி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, அந்த மினிஸ்டர் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. இப்ப இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒண்ணும் நடக்கல. இப்ப அந்த இடத்துக்கு வந்து ஒரு புது மினிஸ்டர் வராரு. இப்ப இவங்க மாயாவும் செல்லாவும் 2 பேரும் அந்த மினிஸ்டர்ட்ட போயிட்டு, இந்த மாரி வேலைக்கு 6 லட்சம் குடுத்திருந்தோம். எங்களுக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்க பழைய மினிஸ்டர்ட்ட குடுத்துட்டு இப்ப புது மினிஸ்டர் வந்து வேலை வேணும்னு கேட்டா எப்படி குடுக்க முடியும்? எங்க மினிஸ்டருக்கும் காசு குடுங்க அப்படின்ற மாரி அந்த சிட்டில வெட்டியா வெட்டு வெட்டுன்னு சொல்ற மாரி இவரு வெட்ட சொல்லிட்டு இருக்காரு. இப்ப மினிஸ்டரோட பிஏவுக்கும் இப்ப மாயாவுக்கும் செல்லாவுக்கும் அப்படியே சண்டை வருது. அவங்க சண்டை வரவும் அங்க இருக்க ஆளுங்க எல்லாரும் இப்ப மாயாவையும் செல்லாவையும் அடிச்சு அங்கிருந்து துரத்திடுறாங்க. இந்த விஷயம்லாம் இப்ப மாயாவோட அப்பாக்கு தெரிய வருது. அவர் ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறாரு. இதுக்கப்புறம் அவருக்கு உயிரோட இருக்க பிடிக்காம அவர் என்ன பண்றாருன்னா தற்கொலை பண்ணிக்கிறாரு. இது மாயாவை இன்னும் வந்துட்டு இன்னும் ரொம்ப கோவத்த அதிகப்படுத்திருது. இப்ப இதே மாரி போயிட்டு இருக்கவும் மினிஸ்டரோட ஆளுங்க வந்துட்டு இப்ப மாயாவை தேடிட்டு இருக்காங்க. அதாவது இந்த பிரச்சனை பெருசாகி அவங்கள ஏதாவது அடிக்கணும், உதைக்கணும் தேடுவாங்க. அது மாரி தேடிட்டு இருக்காங்க. இதுக்காக இப்ப மாயா என்ன பண்றாருன்னா செல்லாவோட தாத்தா வீடு இருக்குல்ல, அங்க போய் அவர் வந்து தலைமறைவா இருக்காரு. இருந்தாலும் எப்படிதான் இருந்தாலும் அவருக்கு நடந்த விஷயங்கள் அவங்க அப்பா இறந்து போனது எதையுமே அவரால மறக்க முடியல. இதுல வந்து அவருக்கு வந்து எப்படின்னா வாழ்க்கையே வெறுத்து போன மாரி இருக்கு. இனிமே நம்ம வாழவே கூடாது. தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கே வராரு. உடனே அந்த ரோடு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆக்சிடென்ட் ரோடு அதே ரோட்டுக்கு தான் இவரும் வராரு. வந்துட்டு அப்படியே ஆக்சிடென்ட் பண்ணி அதாவது ஏதாவது ஒரு லாரி வரும் கண்டிப்பா நம்ம இறந்தலாம் அப்படின்ற மாரி நிக்கிறாரு. அங்க ஆப்போசிட்ல ஒரு பெரிய லாரி ஒண்ணு வந்துட்டே இருக்கு. அந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப இங்க ஹீரோயின காட்டுறாங்க. இங்க இப்ப இந்த ஹீரோயின் வந்து என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்கன்னா, அந்த திருமங்கலம் ரோட்ல வந்து இதுக்கு முன்னாடி ஆக்சிடென்ட் ஆயிருக்குல்ல, அந்த ஆக்சிடென்ட் ஆகி உயிர் பிழைச்சவங்க இருக்காங்கல்ல, அவங்களோட அட்ரஸ் எல்லாம் தேடி தேடி அவங்கள்ட்ட போயிட்டு விசாரிக்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சு பார்க்குறாங்க. இப்ப ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு வந்து இந்த வேலைய வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இந்த காட்டு ரோசான்னு ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, அங்க ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்க வந்து அவங்களும் கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றாங்க. அதாவது இந்த ரோட்ல வந்து 70% ஆக்சிடென்ட் வந்து அது உண்மைதான். அதுல எந்த ஒரு பிரச்சனை சந்தேகமும் கிடையாது. அது தன்னால நடக்கிற ஆக்சிடென்ட் மாதிரி தான் தெரியுது. ஆனா மிச்சம் 30% ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆக்சிடென்ட் ஆகுற இடத்துல வந்துட்டு அங்க போட்டிருக்காங்க நகை, பணம் எல்லாமே மிஸ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியே இவங்க பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயினுக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. அவங்களும் சரின்னு சொல்லிட்டு இப்ப அங்க கிளம்பி வராங்க. இப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, ஆல்ரெடி இப்ப ஹீரோயினோட ஹஸ்பண்ட் கார் ஓட்டிட்டு வந்தார்ல, அந்த கார வந்து ஆக்சிடென்ட் பண்ணது வந்து கங்காதரன்ற ஒரு அதாவது அந்த பிசினஸ் மேன் தான ஓட்டிட்டு வந்தாரு. அவர் மேல வந்து இவங்க வந்து கேஸ் குடுத்துருப்பாங்க. அவரும் இறந்து போயிருக்காருன்றது தெரியல பார்த்தீங்களா? அதோட வந்துட்டு இப்ப அவரு அவரு அதனால அந்த விஷயமா வந்துட்டு இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து இப்ப ஹீரோயின கூப்பிட்டுருக்காங்க. இப்ப அங்க ஸ்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இந்த கங்காதரன் தான் இறந்து போயிட்டார்ல, அவரோட பையன் தான் வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, சமாதானமா போயிடலாம். உங்களுக்கு எவ்வளோ நஷ்டஈடு வேணாலும் நாங்க குடுக்குறோம் அப்படின்ற மாரி பேசுறாங்க. அதுக்கு வந்து ஹீரோயின் வந்து கோவப்படுறாங்க. அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டியிருக்காரு. அது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. இப்ப அதுக்கு வந்து அந்த கங்காதரோட பையன் என்ன சொல்றாருன்னா, அதிர்ச்சியா அவரு ஒரு விஷயம் சொல்றாரு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, எங்க அப்பா வந்து குடிப்பாரு தான் இல்லன்னு சொல்லல. ஆனா வந்து அன்னைக்கு அவர் குடிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அன்னைக்கு வந்து எங்க அம்மாவோட நினைவு நாள். அவங்களுக்கு அந்த மரியாதை குடுக்குற இதுல வந்துட்டு எங்க அப்பா வந்து கண்டிப்பா எங்க அம்மாவோட நினைவு நாள் அப்ப குடிச்சதே கிடையாது. என்னால உறுதியா சொல்ல முடியும் அப்படின்ற மாரி சொல்றாரு. இப்ப ஹீரோயினுக்கு என்னன்னா இப்படி சொல்றாங்கன்னா, அப்ப எப்படி? ஆனா இருந்துச்சு அப்படின்னு தானே போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அந்த எம்.எஸ். பாஸ்கர் இருக்காருல்ல, அவர் வந்து ஏட்டு தானே அவரோட ஹெல்ப்போட வந்துட்டு அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ண அந்த டாக்டர்ட்ட போய் வந்து கேட்கறாங்க. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, பொய்லாம் நான் சொல்ல மாட்டேன். உண்மையாவே அந்த ரிப்போர்ட்ல உள்ளது உண்மைதான். அந்த அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போது அவர் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. கண்டிப்பா அவர் கார் ஓட்டியிருக்கும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்க வேணா ஃபாரன்சிக் அந்த ஆஃபீசர் இருக்காங்களா, அவங்கள வச்சுட்டு அவர் ஓட்டுன கார்ல வந்து செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஆல்கஹால் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோயினும் அந்த எம்.எஸ். பாஸ்கரும் போயிட்டு அந்த இவங்க இருக்காங்களா, அந்த ஃபாரன்சிக் ஆஃபீசர்ட்ட சொல்லவும், அவங்களும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்க வந்துட்டு அவர் ஆல்கஹால் பண்ணதுக்கான எந்த ஒரு அடையாளமும் இல்லவே இல்ல. ஆனா, அந்த டயர்ல வந்துட்டு அந்த கார வந்து ஆக்சிடென்ட் பண்றதுக்காக சில மெட்டீரியல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, அந்த மெட்டீரியல்லாம் கொண்டு வந்துட்டு இப்ப ஹீரோயின்ட்டயும் அந்த அவர் எம்.எஸ். பாஸ்கர்ட்டயும் குடுக்கும்போது, அவங்க வந்துட்டு இப்ப இத கொண்டு போய் அந்த டாக்டர்ட்ட காட்டும்போது, அவர் என்ன சொல்றாருன்னா, அப்ப வேணும்னே யாரோ வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஒருவேள அவர் இறந்ததுக்கு அப்புறமா கூட அவர் உடம்புல வந்து அந்த ஆல்கஹால வந்து அவங்க ஊத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற இடத்துல வந்து ஹெல்ப்க்கு ஆள் வச்சிருப்பாங்கல்ல, அங்க ஒருத்தன் அந்த ஆள் வரான். அவன பார்த்தோனே இவங்களுக்கு ஒரு டவுட் வருது. அவன புடிச்சு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அவன் வந்து என்ன சொல்றான்னா, "நானே இங்க ஹெல்ப்பரா தான் வந்து சேர்ந்திருக்கேன். இங்க குடுக்குற காசு வந்து சுத்தமா எனக்கு பத்தவே மாட்டேங்குது. இதனால வீட்ல எப்ப பார்த்தாலும் சண்டை மட்டும் தான் நடந்துட்டே இருக்கு. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, என்னோட அக்கவுண்ட் நம்பருக்கு வந்து ரூ. 1,00,000 பணம் வந்துருச்சு. நானும் அத வந்துட்டு யார்ட்டயுமே சொல்லிக்கல. எனக்கு இருந்த கஷ்டத்துல வந்து அந்த பணத்த எடுத்து நான் செலவு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அதோட அத பத்தி எந்த ஒரு இதுவுமே இல்லாம நான் பாட்டுக்கு நிம்மதியா இருந்துட்டே இருந்தேன். அது மட்டும் இல்லாம திரும்ப திரும்ப எனக்கு ரூ. 1,00,000 1,00,000 வந்துட்டே இருந்தது. இதே மாரி எனக்கு 3 தடவ ரூ. 1,00,000 வந்து என் அக்கவுண்ட்ல வந்து வந்தது. அத வந்து நான் சந்தோஷமா தான் செலவு பண்ணிட்டே இருந்தேன். நானும் யார்ட்டயும் சொல்லவே இல்ல. திடீர்னு வந்து எனக்கு ஒரு கால் வந்தது. அந்த கால்ல வந்துட்டு இந்த கங்காதர் இருக்கார்ல, அவரோட உடம்புல வந்து ஆல்கஹால ஏத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் அத செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க வந்து என்ன மிரட்டுனாங்க. "நீ வந்து இந்த மாரி அவரோட உடம்புல நீ ஆல்கஹால் ஏத்தல அப்படின்னா வந்துட்டு, எங்களுக்கு வந்து நாங்க குடுத்த காச எனக்கு நீ திரும்ப குடுத்துரு" அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுனாங்க. எனக்கு வேற வழி இல்லாம நான் தான் அப்படி பண்ணேன்ற மாரி அவர் சொல்றாரு.
இப்ப ஹீரோயின் என்ன செய்றாங்கன்னா, எந்த அக்கவுண்ட்ல இருந்து உனக்கு அப்படி அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்ல, அந்த மாரி மணி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கவுண்ட் நம்பர் கேட்கவும் அவனும் குடுக்குறான். அந்த நம்பர வாங்கிட்டு அவங்க ஃப்ரெண்ட் உமாதேவி தான் வந்து பேங்க் மேனேஜரா தானே இருக்காங்க. அவங்கள்ட்ட குடுத்துட்டு, இந்த அக்கவுண்டோட ஓனர் யாரு? அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும்போது, அவங்க வந்து செக் பண்ணிட்டு பார்த்து சொல்றாங்க. அது வந்து ஒரு எழுத படிக்க தெரியாத ஒரு சாதாரண கூலி தொழிலாளி இருக்கார்ல, ஆடு மேய்க்கிறவங்கள, அவங்க வந்து தான் அவங்க அக்கவுண்ட்ல தான் இவ்ளோ பெரிய அமௌண்ட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க. இவங்களுக்கு எப்படி நெட் பேங்க்லாம் யூஸ் பண்ண தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இப்ப யோசிக்கும்போது அத பத்தி கண்டுபிடிக்கிறாங்களா, அப்பதான் வந்துட்டு அந்த ஊர சேர்ந்த ஒருத்தன் இருக்கான். அவன் வந்து என்ன பண்றான்னா, இந்த மாரி எழுத படிக்க தெரியாதவங்களுக்குலாம் உங்களுக்கு அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி தரேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஐடி ப்ரூஃப் எல்லாத்தையும் வாங்கிட்டு, அவங்களோட அக்கவுண்ட்ட வந்து இவங்க வந்து இந்த மாரி மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது இப்ப இவங்களுக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் இருக்கார்ல அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி குடுத்தார்ல, அந்த ஆள புடிச்சு அவர மிரட்டி, "உனக்கு எப்புட்றா இவ்ளோ பணம் கிடைச்சது? இந்த மாரிலாம் எப்படி நீ அக்கவுண்ட்ல இப்படி பண்ணிட்டு இருக்க?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த ஆள் என்ன சொல்றான்னா, "நாங்கலாம் மிடில் கிளாஸ் எங்களுக்குலாம் எதுவும் தெரியாது. எங்களுக்கு இந்த மாரி செய்ய சொல்லுவாங்க. ஆர்டர் வரும். நாங்க இந்த மாரி செய்வோம். வேற எதுவும் எனக்கு தெரியாதுன்ற" மாரி அவன் சொல்றான். இப்ப தான் வந்துட்டு ஹீரோயினும் எம்.எஸ். பாஸ்கர் அவங்கலாம் பேசிக்கிறாங்க. இதுக்கு பின்னாடி பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. அவங்கலாம் வந்துட்டு பணத்துக்காக வேணும்னே இந்த மாரி கார வந்து வரவங்கள அதாவது காருன்னு கிடையாது. எதுல வந்தாலும் அவங்களலாம் ஆக்சிடென்ட் பண்ணி அவங்கள்ட்ட இருந்து பணத்த நகையெல்லாம் கொள்ளையடிச்சுட்டு, அவங்கள கொலை பண்ணிட்டு, இந்த மாரிலாம் வேல பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு எப்படியாவது ஒரு அதாவது நல்ல ஒரு படிச்ச ஒரு மாஸ்டர் மைண்ட் உள்ளவனால தான் இதெல்லாம் செய்ய முடியும். அவன் யாரா இருப்பான்னு புடிச்சா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ, ஃப்ரெண்டு எல்லாரும் இப்ப எம்.எஸ். பாஸ்கர் எல்லாம் பேசுறாங்க. அப்பதான் ஹீரோனோட ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, கங்காதரனோட கார வந்து ஆக்சிடென்ட் பண்ணது வந்து அந்த கார்ல ரூ. 10,00,000 பணம் இருந்திருக்கு. அதுக்காக தான் வந்து ஆக்சிடென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த ரூ. 10,00,000 பணம் வந்து அவன் பையன்கிட்ட போய் சேர்ந்திருக்கு. அப்படின்ற மாரி சொல்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு இன்னும் கொஞ்சம் டவுட் வருது. இந்த கங்காதரனோட கார்ல வந்து இந்த ரூ. 10,00,000 பணத்த தவிர வேற ஏதோ ஒண்ணு இருந்திருக்கணும். அதனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஏன்னா பணம் அவங்க எடுக்கல அப்படின்னா வேற ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கங்காதரன் இவங்க வீட்டுக்காரவங்க, அந்த கவின் இந்த பையன் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஆக்சிடென்ட் ஆனோனே இவங்கள கொண்டு போய் யார் கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்த்தது? அந்த காட்டு ரோசான்றவங்க தானே கொண்டு போய் சேர்த்ததா சொல்லியிருந்தாங்க. ஒருவேள அவங்கள்ட்ட போய் விசாரிப்போம்னு சொல்லிட்டு இப்ப அங்க வராங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் அவங்களோட ஃப்ரெண்ட், அவரோட ஹஸ்பண்ட் எல்லாரும் வராங்க. இப்ப காட்ரோஸ் சட்ட வந்து கேட்கும்போது அவங்க எதுவுமே சொல்லாம அப்படியே அமைதியாவே நிக்கிறாங்க. டக்குனு இப்ப ஹீரோயின் என்ன கேட்குறாங்கன்னா, "இவ்வளோ நாள் கூடவே தான் இருக்க. எதுக்காக இப்படி ஒதுங்கி ஒதுங்கி நிக்கிற? ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற?" அப்படின்னு கேட்கவும், அவங்க அந்த காட்ரோஸ பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்க வாய திறக்காம அப்படியே அமைதியா இருந்துர்றாங்க. இந்த டைம்ல வந்து ஹீரோயினுக்கு வந்து எம்.எஸ். பாஸ்கர் இருக்கார்ல, அவர் வந்து கால் பண்றாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, நம்ம இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல, அவங்களுக்கு அதாவது பணம் ஒருத்தவங்கள்ட்ட வருது அப்படின்னு சொன்னாங்கல்ல, அந்த மாரி ஆளுங்கள தானே இப்ப அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வந்துட்டு இப்ப திரும்ப பணம் இந்த இடத்துல இருக்கு அப்படின்ற மாரி ஒரு மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எம்.எஸ். பாஸ்கர் சொல்லவும், இப்ப எல்லாரும் வந்து அந்த இடத்துக்கு போறாங்க. இப்ப ஹீரோயினும் எம்.எஸ். பாஸ்கர் அங்க கிளம்பி போம்போது பார்த்தீங்கன்னா, அங்க போற வழியில அவங்க ஹீரோயினோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து நான் சொன்ன மாரியே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, அவங்க போம்போது பார்த்தீங்கன்னா, அவங்களோட பையனோட டேப் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து அந்த இடத்துல இருக்குது. அத பார்த்தோனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுது. இப்ப இவங்க பார்த்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து 2 பேரையும் கட்டையால ஒருத்தவங்க வந்து அடிச்சிடுறாங்க. இப்ப அடிபட்டதுல 2 பேருமே மயங்கி கிடக்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு மயக்கம் தெளிஞ்சு முழிச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த ராபரி கும்பல் தான் வந்து இவங்கள கடத்தி வச்சிருக்கு. அதாவது கட்டி போட்டு வச்சிருக்கு. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, கொஞ்சம் கூட பயப்படாம தைரியமாவே ஹீரோயின் பேசுறாங்க. அதாவது அவங்களே விரக்தியில தானே இருக்காங்க. அப்புறம் அங்க எங்க பயம் இருக்க போது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்களுக்கு பின்னாடி யார் இருக்கான்றது எனக்கு தெரியணும். அவன வர சொல்லு அப்படின்ற மாரி பேசுறாங்க. இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, இங்க யார் அவங்க சொன்ன உடனே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உமாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல பிரசாந்த். அவர் தான் அங்க வராரு. அவர் வந்துட்ட உடனே இப்பதான் இன்னொரு சீன் காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, ஹீரோயின் கிட்ட வந்து அடிக்கடி காட்ரஸ் வந்து ஒரு விஷயத்த சொல்ல வந்திருப்பாங்க. ஆனா தயங்கி தயங்கி நின்னுட்டு இருப்பாங்கல்ல. என்ன சொல்ல வந்திருப்பாங்க, என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, அன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆன அன்னைக்கு தான் வந்து காட்ரஸ் வந்து ஊருக்கு போறதுக்காக கிளம்பியிருப்பாங்க. அப்பதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்துட்டு இருக்கும். அந்த கங்காதரனோட கார்ல இருந்து அந்த ஒரு ஏதோ ஒரு பொருள வந்துட்டு இந்த பிரசாந்த் வந்து எடுத்துட்டே இருப்பாரு. அத வந்து இவங்க வந்து காட்ரஸ் வந்து பார்த்திருப்பாங்க. இந்த விஷயத்த வந்து சொல்லலாம்னு வரும்போது தான் வந்து எப்பவுமே ஹீரோயின் வந்து இத விசாரிக்க வரும்போதெல்லாம் அவங்க ஃப்ரெண்டு கூடயும் பிரசாந்தும் கூடயே தானே இருந்தாரு. அதனால இவங்க அத சொல்லாமயே அப்படியே மறைச்சிட்டே இருந்திருப்பாங்க. அப்படிங்கிறத இப்ப இவங்க சொல்றாங்க. சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, இப்ப அவரும் வந்து அந்த பிரசாந்த் என்ன சொல்றாருன்னா, "ஆமா, நாங்க தான் இதெல்லாம் பண்ணோம். நாங்க கங்காதரனுக்கு தான் வந்து அந்த மாரி ஸ்கெட்ச் போட்டு அந்த மாரி கொலை பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். ஆனா உன் புள்ளையும் புருஷனும் வந்து வாண்டடா வந்து மாட்டிக்கிட்டாங்க. நாங்க என்ன பண்ண முடியும்? அதோட தான் அவங்களையும் சேர்த்து பண்ற மாரி ஆயிப்போயிடுச்சு. ஆனா நீ இவ்ளோ தூரம் தேடி வருவ நாங்க எதிர்பார்க்கவே இல்ல." அப்படின்ற மாரி அவர் சொல்றாரு. "உன்னையும் அப்பவே கொன்றுக்கணும். உன்ன கொல்லாம விட்டது தான் நான் பண்ண தப்பு." அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் பேசிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவர் இருக்காருல்ல, அவர் பேர் என்ன செல்லா. அவரு அங்க வராரு. அதாவது மாயாவோட ஃப்ரெண்ட் செல்லா இருக்கார்ல, அவர் அங்க வராரு. "எங்க குரூப்ப வந்து உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. நீங்க எவ்வளோ பேர் என்ன பண்ணாலும் ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் ஆல்ரெடி வந்து ஃப்ரெண்ட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. நான் சொல்ற மாரி செய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்லிட்டு வந்திருப்பாங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு நாங்க போறோம். அங்க கன்னோட வந்துருன்ற மாரி சொல்லியிருப்பாங்க. இப்ப அவங்களோட ஃப்ரெண்ட் வந்து கன்னோட வந்து அங்க இருக்கிற ராபரி கும்பல வந்து சுட ஆரம்பிச்சுருவாங்க. அதோட அங்க இருக்கிறவங்க எல்லாம் சுட்டுட்டு அந்த எம்.எஸ். பாஸ்கரையும் ஹீரோயினையும் அவங்க காப்பாத்துறாங்க. அதோட இப்ப ஒரு ஃபிளாஷ்பேக் போகுது. அந்த ஃபிளாஷ்பேக்ல என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப அந்த மாயா வந்துட்டு தற்கொலை பண்றதுக்காக போய் நின்னார்ல, அப்ப கூட ஒரு லாரி வந்துச்சுல்ல, அந்த டைம் பார்த்தீங்கன்னா, அந்த வந்த லாரி வந்து இவர் நிக்கிறத பார்த்துட்டு இவர் மேல இடிக்காம இந்த பக்கம் திரும்பும்போது பார்த்தீங்கன்னா, போயிட்டு இருந்த ஒரு கார் மேல இடிச்சிருக்கும். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஆரம்பத்துல இத பார்த்த உடனே மாயாக்கு ரொம்ப பயந்திருப்பாரு. ஏன்னா, அவர் ரொம்ப அந்த நல்லதா தான் அந்த டைம்ல இருந்தாரு. அவர் போயிட்டு அவர எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பாரு. அப்ப ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆன கார்ல வந்து பார்த்தீங்கன்னா, நகை, பணம்லாம் இருக்கிறத பார்த்த உடனே அவருக்கு வந்து அது மேல ஆசைப்பட்டு அவர காப்பாத்துறத விட்டுட்டு அந்த பணத்தையும் நகையும் எடுத்துட்டு வந்துட்டு செல்லாட்ட குடுப்பாரு. குடுத்துட்டு நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுவாரு. அப்ப உடனே செல்லா என்ன சொல்வாருன்னா, "நீ இதெல்லாம் தப்பே கிடையாது. நம்ம நம்ம நல்லவங்களா இருக்கும்போது நம்மளுக்கு நல்லது நடக்கல. இது கடவுளா நம்மளுக்கு ஏற்படுத்தி குடுத்த ஒரு வழின்ற" மாரி அவங்க பேசிட்டு, "இனிமே இதுதான் இந்த ரூட் தான் சரி. இனிமே இப்படி தான் இருக்கணும்ன்ற" மாரி அவர் சொல்லுவாரு.
இப்படி தான் இவங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சது. அந்த மாயாவும் செல்லம் வந்துட்டு ஸ்டார்ட்டிங்கில வந்துட்டு பணத்துக்காக ஆசைப்பட்டு தான் வந்து இந்த மாதிரி எதார்த்தமா நடந்தது வந்து அதையே ஒரு தொழிலாக்கி அத தன்னால ஆக்சிடென்ட் ஆனாலும் அப்படி எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஒரு கட்டத்தில வந்து தன்னால ஆக்சிடென்ட் நடக்காட்டி கூட இவங்களா ஆக்சிடென்ட்ட உருவாக்கி இந்த மாரி கொள்ளடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப இவங்க எல்லாரையும் பொறுத்தவரைக்கும் அந்த ரோடுன்றது வந்து ரோட் கிடையாது. இவங்கள பொறுத்தவரைக்கும் அது தங்க சுரங்கம் தான். அதாவது அங்க போற வரவங்கள வந்துட்டு வாண்டடா வந்து இவங்க குரூப்புக்கு வந்து சின்ன சின்ன ஆளுங்களையும் பணம் குடுத்து இந்த மாரி சேர்த்துக்கிறாங்க. யார் என்னன்னு தெரியாதவங்களையும் சேர்த்து வச்சுக்கிறாங்க. அதான் சொன்னாங்கல்ல முன்னாடி இந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஆள் யார் என்னலாம் எங்களுக்கு தெரியாது பணம் மட்டும் வரும். அந்த மாரி ஆளுங்களுக்கு தான் அந்த மாரி சேர்த்து வச்சுட்டு ஆக்சிடென்ட் பண்ண சொல்றது, அப்படியே கொள்ளடிக்கிறது. இதோட வந்துட்டு இந்த பிரசாந்த் இருக்கார்ல, இவர் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, மாயா அதுக்கப்புறம் செல்லா இருக்காங்களா, அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இந்த பிரசாந்தும் அவர் தான். அப்ப இவங்க 3 பேரும் சேர்ந்து தான் இந்த வேலைய பார்த்துக்கிட்டு 10 வருஷம் கிட்ட இந்த வேலைய இவங்க தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க. இந்த மாரி 10 வருஷமா நெறைய ஆக்சிடென்ட் பண்ணி கொள்ளடிக்கிறாங்க. அதோட இப்ப இந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. இப்ப ஹீரோயினும் அவங்களோட ஃப்ரெண்ட் இருக்காங்கல்ல உமா, அவங்க 2 பேரும் வந்துட்டு பிரசாந்தோட ரூமுக்கு வந்து பார்க்குறாங்க. பிரசாந்தோட ரூமுக்கு ஏதாவது க்ளூ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்குறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வருது. மாயாவுக்கும், செல்லாவுக்கும் ஹெட்டே வந்து இந்த பிரசாத் தான். இவங்க சொல்லி தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்ற மாரி அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஒரு லேப்டாப் ஒண்ணு வச்சிருக்காரு. அந்த லேப்டாப்ல ஒரு டீட்டெயில் இருக்கு. அது என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த கங்காதர் இருக்கார்ல, அவர் வந்து நார்மலா பிசினஸ்மேன் கிடையாது. அது மட்டும் இல்லாம கேரளால இருந்துட்டு ஒரு 500 கிலோக்குள்ள தங்கம் அந்த மாரி 500 கிலோவோ 500 கோடி அந்த மாரி வருது. அத வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அத வந்து பிசினஸ்மேனா இருக்கறனால இவர்கிட்ட இருக்கு. இப்ப இவர்கிட்ட இருந்து எப்படியாவது நம்ம ஆட்டைய போடணும் அப்படின்றதுக்காக தான் வந்துட்டு இந்த பிரசாத் வந்து அவர வேணும்னே கொலை பண்ணிட்டு அந்த அந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த கார்ல அந்த ஃபைல எடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. அதுக்காகவே அவர கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் இப்ப தெரிய வந்துருச்சு. இப்ப அந்த கோல்டு வந்து கேரளாலேருந்து வருது பார்த்தீங்களா, அது இன்னும் 2 நாள்ல தான் வரப்போகுது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அப்படின்றத இப்ப ஹீரோயினும் இவங்களும் கண்டுபிடிச்சுட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, அந்த மாயாவோட குரூப் இருக்கு பார்த்தீங்களா, அவங்க வந்துட்டு இந்த வர்ற வண்டிய வந்து வேற எப்படியாவது ஆக்சிடென்ட் பண்ண வச்சு அந்த கோல்ட நம்ம எடுத்துடணும்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த கோல்ட பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் மினிஸ்டர் இருக்கார்ல, அவரோட பினாமி ஒருத்தர் இருப்பாரு. அவர் வந்து என்ன பண்றாருன்னா, ஒரு கார்ல வைக்காம 3 காரா பிரிச்சு அந்த மாரி அந்த கோல்ட வச்சு கொண்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப அந்த கோல்டு வர அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த மாயா குரூப் இருக்கு பார்த்தீங்களா, வழக்கம் போல அந்த காருக்கு வந்து பஞ்சர் பண்ணி அத வந்து எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்றாங்க. அதே மாதிரி அந்த அமைச்சரோட அதாவது பினாமி இருக்கார்ல, அவர் வர காருக்கு வந்து இந்த மாரி ஆக்சிடென்ட் பண்றாங்க. அவரையும் அந்த காரோட கடத்தி கூட்டு போறாங்க. பார்த்தா அந்த கார்ல வந்துட்டு இவர் வச்ச இவர் தான் வந்து 3 கார்ல வந்து ஸ்ப்ளிட் பண்ணி தானே வச்சிருக்காரு. அதனால வந்துட்டு அந்த கோல்டு வந்து இவங்க எதிர்பார்த்த கோல்டு வந்து அந்த கார்ல இல்ல. அதாவது இவங்க ஆக்சிடென்ட் பண்ண அந்த கார்ல இல்ல. இவருக்கு இப்ப என்ன பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கங்காதர் போட்ட ஸ்கெட்ச் வந்து இவருக்குமே சரியா ஒத்து வரல அப்படின்றனால இவர் என்ன பண்ணிருப்பாருன்னா, அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லி தான் இந்த மாரி வேற ஒரு பிளான் பண்ணிருப்பாங்க. இது வந்து இந்த மாயா குரூப்புக்கு தெரியல. அவங்க பொறுத்தவரைக்கும் அந்த கங்காதர் கார்ல இருந்து எடுத்த அந்த டீடைல்ஸ் வச்சு அவங்க மூவ் பண்ணிட்டு இருந்தாங்கல்ல. அதனால இப்ப அவங்களுக்கு அந்த கோல்டு கிடைக்காம போகுது. இப்ப இவங்களும் கூப்பிட்டு மிரட்டி கேட்கவும் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, எனக்கு அந்த பிளான்ல வந்து நம்பிக்கை இல்ல. அதனால என் ஒய்ஃப்ட்ட குடுத்துருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லவும் அத வாங்கிக்கிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அதாவது பிரசாத்தும் இவர் இருக்காரு செல்லாவும் அந்த கார் எடுத்துக்கிட்டு போறாரு. அந்த நகைய போய் வாங்கிட்டு வந்துடலாம். அதாவது கோல்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார் பார்த்தீங்கன்னா, போற வழியிலேயே வெடிக்கிற மாரி இவர் அரவிந்த் சந்திர இருக்கார்ல, அந்த பினாமி அமைச்சரோட பினாமி ஏற்பாடு பண்ணி அந்த கார் அங்க வெடிச்சிருது. அதே இடத்துல பிரசாந்தும் அந்த செல்லாவும் வந்து இறந்து போயிடுறாங்க. இத பார்த்தோனே இவர் பயங்கரமா சிரிச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. அந்த பினாமி சிரிக்கிறாரு. அத வந்து இவர் வந்து அவரோட ஒய்ஃப்ட்ட குடுத்து தான் அந்த கோல்டெல்லாம் வந்து பதுக்கியிருக்காரு அப்படின்றது ஹீரோயினுக்கு இப்ப தெரியுது. இந்த பிளான பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட 2வது ஒய்ஃப் வச்சு தான் அந்த பிளான்லாம் பண்ணியிருப்பாரு. இந்த ஹீரோயினுக்கு இது தெரிஞ்சோனே இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கோல்டு எல்லாம் அவங்க கடத்தி வச்சுக்கிட்டு மாயாவ வந்து அந்த இடத்துக்கு வர சொல்றாங்க. இப்ப மாயாவும் பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் சொன்ன இடத்துக்கு வரான். வந்துட்டு அந்த கோல்டுக்காக தான் அந்த இடத்துக்கு அவன் வரான். வந்தவன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஹீரோயின் வந்து பயங்கரமா அடிச்சு போட்டு அந்த கோல்டு எடுக்கலாம்னு சொல்லிட்டு போறான். அப்பதான் அங்க யார் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பத்மா இருக்காங்கல்ல, அவங்க வராங்க. அதாவது அந்த பத்மா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாயாவ வந்து ஒன் சைடா வந்து லவ் பண்ணாங்கல்ல, அவர் காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்கும்போது அவங்க அங்க வராங்க. இவங்கள பார்த்த உடனே இவருக்கு வந்து அந்த காலேஜ் அங்க நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே ரீகால் ஆயிட்டே இருக்கு. அப்படியே ஒரு நிமிஷம் வந்து அப்படியே அமைதியா நின்னு யோசிக்கும்போது, இதுதான் சரியான நேரம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்து கட்டையாலே எடுத்து அந்த மாயாவ போட்டு அடிக்கிறாங்க. அங்கேயே அவர் உருண்டு விழுறாரு. ஹீரோயின பொறுத்தவரைக்கும் தன் குடும்பத்தையே கொன்னுட்டான்ல. அதனால வந்து இந்த மாயா வந்து கொல்லணும்னு சொல்லிட்டு அங்கேயே அவன அடிச்சு கொன்னுடுறாங்க. மாயாவும் இப்ப இறந்து போயிடுறாரு. இப்ப இந்த கும்பலுக்கு மெயினான 3 ஆளுங்க வந்து இப்ப இறந்து போயிட்டாங்க. இதுக்கப்புறம் வந்து இதோட இந்த படத்த முடிக்கிறாங்க. இங்க இருந்தாங்கல்ல அந்த பத்மா, அவங்க வந்துட்டு இந்த கோல்டெல்லாம் எடுத்துட்டு திரும்ப அந்த அரவிந்த் சந்திரன் இருக்கார்ல, அவர்கிட்ட போனாங்களா இல்லையா அப்படின்றத காட்டல. அதோட இந்த படத்த வந்து முடிச்சுட்டாங்க. உங்களுக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.